ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு தாள்களை தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய நல்லது கெட்டது இருக்கும். அந்த நல்லது கெட்டது கொடுக்கறதே மெயினாக கிரகங்கள் தான். குறிப்பிட்ட சில கிரகங்கள் எப்பயுமே யாராலையும் மறக்க முடியாது. அதில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறது சனி, ரெண்டாவது இடத்த பிடிக்கிறது குரு, மூணாவது இடத்த பிடிக்கிறது ராகு கேது. ஏன்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது, சனியை போல் கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சாருன்னா உட்காரவும் வைப்பார், உட்கார இருக்கிறவரை எந்திரிக்கவும் வைப்பார். அந்த ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தை கொடுக்குறவர் சனி. அந்த சனி கொடுக்கக்கூடிய இக்கட்டத்தை நீக்கி நன்மை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிரகம் குரு. அந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருக்கணுமா நெகிழ்ச்சியாக மாற்றணுமா அப்படிங்கிற பவர் ராகு கேது. அதனால தான் இந்த 3 கிரகங்களுடைய ஆட்டமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் புரிந்து தெரிந்து நடந்துக்கணுங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஜாதகர்கிட்ட போய் இப்போ குரு யோகம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. குரு யோகம் வந்தாலும் திருமணம் நடக்காமல் இருக்க காரணம் ராகு கேதுவா அப்படின்னு பார்த்து உடனே தோசை பரிகாரம் செய்வாங்க. இல்லை சனி ஏதாவது ஆட்டத்தை கொடுக்குறாரா, அப்போ சனியுடைய இந்த டைம் நாங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கலாமா அப்படின்லாம் பார்க்கப்படும். இந்த மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இவங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதை நாம் புரிந்து தெரிந்து அதற்கேற்ப நம்ம நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, குரு பகவான் தான் பயிற்சி ஆக போகிறாரு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில். இதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு குருவால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே குருவால் நிறைய மாற்றம் ஏற்படும். அதில் கன்னி ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். அடுத்தடுத்து ராசிகளுக்கும் சொல்வேன். இதுக்கு முன்னாடி கன்னிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ராசிகளுக்கு தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. சரி, இப்போ கன்னி ராசியாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் லாபத்தில் இருக்கிற மாதிரி குரு உட்கார்றாரு. இதனால் அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட போகுது. அதோடு வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த யோகம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ வெளிநாடு யோகம் சக்ஸஸ் ஆகிறது, அதிர்ஷ்டம் கொட்டுறது, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் பலது இந்த குருவால் நடக்க போகுது. குருவால் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். விளக்கமாக இந்த வீடியோவில் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டில் முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய குரு பயிற்சி இப்போ நடைபெற இருக்கு. இது பல ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன ராசியில் இருக்கிறாரு, கடக ராசிக்கு தாவ போகிறாரு. குரு பகவான் இப்படி தாவறதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மே 25ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்கணிதம் வாக்கியப்படி மாறக்கூடிய இதில் மீனத்திலிருந்து கடகத்துக்கு தான் போக போகிறாரு. கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு உச்சமும் பெறப்போகிறாரு. உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்வை பலம் என்பது மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியம் என்பது குறிப்பிடப்படுது. குருவுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்கிறார். சமசப்தம பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். ஸோ விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு குரு பார்வை படுறதுனால மிகுந்த பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெறுவது உறுதி உங்கள் 3 ராசிக்கோ. அதே போல் உங்கள் ஜனன காலத்தில் உங்கள் 3 ராசிக்காரங்களுக்கு நன்றாக இருந்தால் குருவுடைய பலம் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார், தெய்வ வழிபாடு முறைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை குறித்து இப்போ விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விளக்கமாக இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை பார்க்கலாமா வாங்க. இவ்வளோ நேரம் குருவுடைய எல்லாம் மாறுறது அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தான் மெயினாக உங்களுக்கு பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
கன்னி ராசினருக்கு 4, 7 ஆகிய உரிய ஒரு இடம்தான் குரு பகவான். அவர் 11வது இடத்துக்கு லாபத்துக்கு வரப்போகிறாரு. லாபத்தில் குடும்பஸ்தானத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, தைரியஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. ஸோ பதட்டம் உங்களுக்கு குறைய போகுது. அலர்ஜி, அப்புறம் ஜாயிண்ட்களில் வலி, தோல், அப்புறம் விட்டமின் டி போன்ற பாதிப்புகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக கெட்டது நடக்குங்கிறது இல்லை, நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பயணங்கள் நீங்கள் நிறைய பண்ணுங்கள், அதனால் நிறைய அனுபவமும் கிடைக்கும், நிறைய மகிழ்ச்சியும் கிடைக்கும். மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை. கோயில் திருப்பணிகளை செய்து முடிப்பதற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதோடு கடல் கடந்து தொழில் செய்கிறது, உத்தியோகம் போகிறது, வியாபாரம் செய்கிறது, இதை எல்லாமே இந்த டைம் பண்ணலாம். அதுவும் ஈரான் அமெரிக்கா போரில் நிறைய பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதுவும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இழுப்பறியாக இருந்து வந்த பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்க போகுது. அதுதான் இந்த டைம் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. மெயினாக திருமணமாகாமல் தவித்த உங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகம் சூப்பராக உண்டாகும். குடும்பத்தில் அந்யோன்யம்ங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். துணை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இணுக்கமாக சமூகமாக செல்வீங்க. அதோடு 7ல் சனி இருப்பதால் அடுத்தடுத்து திருமண காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காதலை வீட்டில் சொல்லலாம். காதலுக்கு வீட்டில் அனுமதி கிடைக்கும். விவாகரத்து பெறணும் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட மீண்டும் இணையக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த மாதிரி திருமண யோகம் நிறைய இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் என்று இப்போ இந்த காலகட்டத்தை உங்களுக்கு முழுமையாக சொல்லலாம். முதலீடுகள் செய்வதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் வங்கி அதிகாரிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக முதலீடு செய்யாமல் நன்றாக விசாரித்து செய்வது நன்மையா தீமையா அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் முடிவு பண்ணி எல்லாத்தையுமே பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நிறைய அற்புதங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் பெருசாக எதையும் நினச்சும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஏதாவது நீங்கள் நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்ட்டு கவலைப்படாமல் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாவே ரொம்ப 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 நாட்கள் அழகாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு செல்லுங்க. இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லணும். கன்னி ராசிக்காரங்க திருமணமாகி பிரியணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்கள, அப்படி யோசிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி ஒரு முறை நீங்கள் உங்கள் கணவர், அதாவது உங்கள் கணவர் மனைவி உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரே ஒரு டைம் மனவிட்டு பேசி பாருங்கள். அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு சால்வ் ஆகி நீங்கள் பிரியணுங்கிற எண்ணம் மாதிரி ஒருவருக்கொருவர் சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவருக்கொருவர் சேரணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தாலும் கண்டிப்பாக சேர முடியும். அதனால் இந்த குரு பயிற்சி டைமில் அதை மெயினாக பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. அதே போல் நீங்கள் உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் கோயில்லையும் ஸ்ரீரங்கம் அல்லது கீழ்த்திருப்பதில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில்லையும் வழிபாடு செய்யணும். இப்போ நான் சொன்ன கோவில்களில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரிந்தவங்க நீங்கள் ஒன்று சேருவதற்கு இந்த கோவிலுக்கு போய் முயற்சி பண்ணாவே சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோவில்களுக்கு போக மறக்காதீங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.